Hello everyone. Welcome back to Arisot Tech. So already நம்ம என்ன பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு பார்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து செலக்ஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங் பார்த்தோம். ஸோ அதில் இருக்க டைப்ஸ் எல்லாமே பார்த்தோம். சிம்பிள் இஃப் பார்த்தோம், லேடர் பார்த்தோம், அண்ட் நெஸ்டட் பார்த்தோம், அண்ட் ஸ்விட்ச் பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஐ ஹோப் அது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, லூப்பிங் அப்படின்னு பார்க்கும்போது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல செகண்ட் பார்ட் தான் எனக்கு என்னன்னா இட்ரேஷன் அண்ட் லூப்பிங். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான டாபிக் இதுதான். ஏன்னா ப்ரோக்ராம்ல நிறைய இடத்துல இது வந்து யூஸ் ஆகும். பெர்ஃபார்மன்ஸ் இதுல நிறைய பண்ணலாம், நிறைய லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர் பேசிஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். இன்டர்வியூஸ்லாம் போனா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து நான் பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கும் போது நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸா வந்துடுச்சு. ஸோ இதுல பாக்குறப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் இட்ரேஷன் அண்ட் லூப்பிங் பார்க்கும்போது எனக்கு அந்த வேர்ட்ஸ் ரிப்பீட்டட் போடுறது அண்ட் பெர்ஃபார்மன்ஸை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறது அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு 20 டைம் 100 டைம் 1000 டைம்ஸ் பிரிண்ட் பண்றது அது எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அது எப்படி இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ இட்ரேஷன் பார்க்கும்போது தேர் ஆர் 3 கைண்ட் ஆஃப் பார்ட். ஃபர்ஸ்ட் வந்து வைல், டூ வைல் அண்ட் ஃபார். இந்த மூணுமே இல்லாம எனக்கு என்ன ஆகாதுன்னா லூப்பிங் ப்ராசஸே நடக்காது. ஸோ வைல், டூ வைல் வந்து ஒரே மாதிரி இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மாதிரி இருக்கும், ஃபார்மே அதே மாதிரி தான். இந்த மூணுமே எனக்கு என்னன்னா ஒரே ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேட் தான் வச்சிருக்கும். ஸோ ஈச் லூப் ஆஸ் 4 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது எனக்கு என்னன்னா இனிஷியலைசேஷன். முதல்ல நான் என்ன பண்றேன், என் ஸ்டேட்மெண்ட்டை இனிஷியல் பண்றேன். ரெண்டாவது என்ன பண்றேன், என் கண்டிஷனை செக் பண்றேன். நம்ம வந்து எப்படி சொல்றது, இது பார்த்தோம், இஃப் பார்த்தோம். ஸோ இஃப்ல நான் பார்க்குறப்போ எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து இனிஷியல் பண்றேன்னா அதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் வந்து கண்டிஷன் போடுறேன்னா கண்டிஷன் ட்ரூவா இருந்தா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகணும், ட்ரூவா மாறணும் அப்படின்னு சொல்லி போட்டேன். இந்த கண்டிஷன் செக்கிங் வந்து எனக்கு என்னன்னா கண்டிப்பா இனிஷியலைசேஷன் பண்ணல அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆகாது. ஸோ கண்டிஷன் செக் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும்னா எக்ஸிகியூஷன் நடக்கும். எக்ஸிகியூஷன் நடக்கணும்னா கண்டிப்பா எனக்கு என்ன வேணும்னா இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் வேணும். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்னா இது லூப் ஆகிறதுக்கும் அண்ட் அதிகமா இட்ரேட் ஆகிறதுக்கும் எனக்கு என்ன தேவைன்னா இதுதான் தேவை. ஸோ நம்ம இதுலலாம் பாக்குறப்போ எனக்கு பெர்ஃபார்மன்ஸே இன்க்ரிமெண்ட்லாம் கிடையாது. நான் கண்டிஷன் ட்ரூ ஆனா ட்ரூ, இல்லையா ஃபால்ஸ்னா ஃபால்ஸ், அவ்வளவுதான். ஆனா இங்க அப்படி கிடையாது. ப்ராசஸ் அதிகமாகணும், அதிகரிக்கணும், குறையணும், அதுதான் கான்செப்ட். ஸோ இனிஷியலைசேஷன், கண்டிஷன் செக்கிங், எக்ஸிகியூஷன், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். ஸோ இதை நல்லா ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க மைண்ட்ல. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வயல்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதோட பர்பஸ் என்ன, டு எவால்வேட் தி ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் இனிஷியல் வேல்யூ டு ஃபைனல் வேல்யூ வித் கிவன் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவை எவாலுவேட் பண்ணலாம். எப்படி எவாலுவேட் பண்ணா, இனிஷியல் பண்றது. ஸோ சின்டாக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஸோ சின்டாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் திங் இனிஷியலைசேஷன் நான் சொன்னேன். இனிஷியலைசேஷன் வேல்யூ இனிஷியல் பண்றோம், அந்த வேல்யூ தான் எனக்கு என்னன்னா இந்த வேல்யூ m ஈக்குவல் டு 1. ஸோ அடுத்ததான் என்ன பண்றேன், ஐ யூஸ் கீவேர்ட். கீவேர்ட் என்ன, வைல். ஸோ வைல் என்ன பண்ணிருக்கேன் கொடுத்தாச்சு. ஸோ வைல் நான் கொடுத்து முடிச்ச உடனே உள்ள நான் என்ன பண்றேன்னா கம்பேர் பண்றேன். நான் சொன்னேன்ல, ஸோ எனக்கு வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும், இல்ல வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன்னா எம் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 20. ஒன்னு வந்து 20 இருக்கலாம், இல்ல லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். லெஸர் தென் இருக்கா, 1 வந்து லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 20. எஸ், இட் வில் பி ட்ரூ. அப்போ ட்ரூவா இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். என்னன்னு பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன் 1 இருக்கு. அப்ப கண்டிஷன் ட்ரூவா இருந்தா எனக்கு என்ன ஆகணும், 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்போ 1 இன்க்ரிமெண்ட் ஆகினா அவுட்புட் என்ன வரும், லைக் நான் கொடுத்த அவுட்புட் நான் இங்க வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, ஸோ நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். என்ன தெரியும்னா எம்மோட வேல்யூ 1. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகும், லூப்பிங் ஸ்டார்ட் ஆகும். லூப்பிங் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் எம்மோட வேல்யூ வந்து 1 இருக்கும். ஸோ எம்மோட வேல்யூ 1, m ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் கொடுத்தேன். அடுத்த வாட்டி லூப்பிங் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிஷன் கரெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன சொல்றேன்னா லூப்பிங் ஆகி உள்ள வரப்போ ஸ்டேட்மெண்ட் m ஈக்குவல் டு m பிளஸ் 1. m பிளஸ் 1ன்னா எனக்கு என்ன வேல்யூ வரும், m பிளஸ் 1 அப்படின்னு பாக்குறப்போ எம்மோட வேல்யூ 2 மாறும். அடுத்தது அகைன் லூப்பிங் ஸ்டார்ட் ஆகும். m ஈக்குவல் டு திருப்பி என்ன சொல்லும், m ஈக்குவல் டு m பிளஸ் 1. 2 பிளஸ் 1 ஆல்ரெடி 1 இருக்குல்ல, 2 பிளஸ் 1 ஈக்குவல் டு எனக்கு என்ன வேல்யூ 3. இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா வேல்யூ போய்கிட்டே இருக்கும். ஸோ வேல்யூ என்ன பண்ணிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும் அப்படின்னா கண்டிஷன் வரைக்கும் போகும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கேன். அப்போ m ஈக்குவல் டு லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 20. அப்போ 20 வர வரைக்கும் போகும்.
அப்போ 20 வரைக்கும் போகும்னா வேல்யூ வந்து 19 பிளஸ் 1 வர வரைக்கும் போகும். 19 பிளஸ் 1 எவ்வளோ 20யா? அப்போ வேல்யூ எனக்கு என்ன ஆகும்? ஸோ 20 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிற வரைக்கும் வரும். அதுதான் ஒரு வாட்டியும் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வரும், கண்டிஷன் பார்க்கும், ட்ரூ பிரிண்ட் பண்ணும் ஸ்டேட்மெண்ட். அகைன் எனக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ அன்டில் தட் கண்டிஷன் பிகம் ஃபால்ஸ், அது வரைக்கும் எனக்கு என்ன ஆகும்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 1 + 1, 2 + 1, 3 + 1, 4 + 1 சொல்லிட்டு while லூப்பிங் மூலமா என்ன ஆகும்? பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா while loop அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுல இருந்து நான் என்ன பண்றேன்? டூ வைல் பார்க்குறேன். டூ வைல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு ப்ரோக்ராம்க்கான பார்ட். ஸோ ப்ரோக்ராம் பார்ட் வந்து என்னன்னா 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணு. நான் சொன்னேன்ல உங்ககிட்ட. ஸோ வேல்யூ இனிஷியல் பண்ணிட்டேன். ஸோ நான் செக் பண்றேன். நான் செக் பண்றப்போ நான் சொல்றேன் என்னன்னு சொல்றேன், ஐயோட வேல்யூ வந்து எனக்கு என்ன, ஐயோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வேல்யூ வந்து இருக்கிறப்போ 1 இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து ஐயோட வேல்யூ எனக்கு என்னவா மாறுது செக் பண்ணுது. I lesser than or equal to 10. 1 lesser than or equal to 10. ஆமா 10. அடுத்து என்ன பண்ணும்? ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும். நான் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பத்தி சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். I plus 1. ஸோ கொடுத்துருக்க வேல்யூவோட ஒரு வேல்யூ எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இன்க்ரிமெண்ட்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாக்குறப்ப எனக்கு என்ன ஆகும்? இந்த ஸ்டேட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1 இருக்கும். ஸோ இங்க நான் சொல்றேன். ஸோ I equal to வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? 1 பிரிண்ட் ஆயிடும். அடுத்தது I இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ I equal to I plus 1. ஐயோட வேல்யூ என்ன? 10. சாரி 1. 1 plus 1 2 அப்படின்னு எனக்கு என்ன ஆகும்னா ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி எனக்கு வேல்யூ 10 வரைக்கும் நான் ஈக்குவல் டு போடல, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடலன்னா அது வந்து 9ஓட கம்ப்ளீட் ஆகும். இதே நான் வந்து என்ன பண்றேன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 போட்டதுனால அது எனக்கு என்ன ஆயிட்டே இருக்குன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் லைக் while loop அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவே வந்து டூ வைலா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டூ வைல் சிமிலர் லைக் தட். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இனிஷியலைசேஷன். ஸோ டூன்ற கீவேர்ட். ஸோ டூன்றது எனக்கு என்ன நல்லா நோட் பண்ணீங்கன்னா டூன்றது கீவேர்ட், வால்ன்றது எப்படி ஒரு கீவேர்டோ அதே மாதிரி டூன்றது கீவேர்ட். நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் சின்டெக்ஸ் படி. ஸோ இங்க டூன்றது மேல இருக்கு, வால்ன்றது கீழே இருக்கு. அப்ப நான் என்ன ஆகும்? டூ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு கண்டிஷன் தப்பா இருக்கு. இப்ப நான் இங்க லெஸ் தென் பதில் கிரேட்டர் தென் போட்டிருந்தேன்னா கண்டிஷன் தப்பா இருக்குன்னா இந்த ப்ராசஸ் எனக்கு எக்ஸிக்யூட்டே ஆகாது. இது அப்படியே என்ன ஆயிடும்னா எனக்கு ஸ்டாப் ஆயிடும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அதான் என்ன சொல்றாங்கன்னா டூன்னு சொல்றாங்க. ஸோ டூ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. இப்போ கண்டிஷனே தப்பா இருந்தாலும் எம்முக்கான வேல்யூ பிரிண்ட் பண்ணு. கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணு, அது அப்படியே லூப் ஆக்கு அப்படின்னு சொல்றேன். டு எவால்வேட் தி ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் இனிஷியல் வேல்யூ டு ஃபைனல் வேல்யூ வித் கிவன் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணு. இனிஷியல் வேல்யூ கம்பேர் பண்ணு, அதே மாதிரி எனக்கு ஃபைனல் வேல்யூ கம்பேர். இனிஷியல் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது எஸ் பிரிண்டட் 1. அடுத்தது கண்டிஷன் செக் பண்ணும். இல்லையா ஃபால்ஸா இருந்தா ஸ்டாப் பண்ணு, ட்ரூவா இருந்தா எனக்கு என்ன பண்ணும் அப்படியே இன்க்ரிமெண்ட். இதே நான் எம் ஈக்குவல் டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், எம்முக்கு பதில் 1க்கு பதில் 20 அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த இடத்துல நான் 20 நான் மென்ஷன் பண்றேன். இந்த இடத்துல நான் 20 நான் மென்ஷன் பண்றேன். என்னோட 20க்கான வேல்யூ எனக்கு என்ன பண்ணும், பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ நான் 20 நான் கொடுக்குறப்போ எனக்கு என்ன ஆகும், 20 ஈக்குவல் டு 20 அப்படின்னு கண்டிஷன் ட்ரூ ஆகி என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். இப்பதான் 20 இல்லையா, அங்க 1 இருக்கு. அப்ப எனக்கு என்ன ஆகும்னா எம் ஈக்குவல் டு 1ன்னு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகி எண்ட் ஆயிடும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் டூ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி எனக்கு என்ன பண்ணு, அவுட்புட் பிரிண்ட் பண்ணு. ஸோ எம்டியா விடாத, கண்டிஷனே தப்பா இருந்தாலும் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆகணும்ன்றது தான் என்ன சொல்றாங்கன்னா டூன்னு சொல்றாங்க. இது ஒரு என்ட்ரி லூப்னு சொல்றாங்க, while ஒரு எக்ஸிட் லூப்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இது எல்லாத்தோடயும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. என்னன்னா ஃபார். ஸோ இதுக்கெல்லாம் இனிஷியலைசேஷன், ஸ்டேட்மெண்ட், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், கண்டிஷன் கொடுக்குறப்போ எனக்கு இதே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ ஃபார் வந்து ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் இது ஒரு ப்ரோக்ராமு. ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபாருக்கு முன்னாடி. ஸோ நான் வேல்யூ என்ன பண்ணிட்டேன், இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இனிஷியலைஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், வேல்யூ வந்து I equal to 1ன்னு கொடுத்துருக்கேன். I equal to 1ன்னு கொடுத்தப்போ எனக்கு என்ன ஆகும்னா இது ஸ்டோர் ஆயிடும். அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், சம்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இது தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சம் ஈக்குவல் டு, ஸோ சம் வந்து எனக்கு என்ன நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ 0 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு டூ பண்ணும், வேல்யூ வந்து டூ பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து டூ போடுறப்போ சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் 1. சம்மோட வேல்யூ எனக்கு என்ன 0. 0 பிளஸ் ஐ எவ்வளோ, அதான் ஐயோட வேல்யூ எனக்கு என்ன 1. அப்போ லூப்பிங்குள்ள போகுது. சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் 1. சம்மோட வேல்யூ 1,
பிளஸ் சம்மோட வேல்யூ வந்து 0 பிளஸ் 1. ஓகேவா? பிளஸ் 1 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிளஸ் 1 பிளஸ் 1 கொடுக்குறப்ப வேல்யூ எனக்கு என்ன ஆகும்? சம்மோட வேல்யூ ஆட் ஆகும். 0 பிளஸ் 1 1. அடுத்தது நான் என்ன பண்றேன்? அடுத்த வேல்யூ சம்மோட வேல்யூ கூட்டுறேன். அகைன் நான் சம்முக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு என்ன சம்மோட வேல்யூ 1 மாறிடுச்சு. சம் ஈக்குவல் டு 1 பிளஸ் அடுத்தோட வேல்யூ. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகுதுல, ஐயோட வேல்யூ லூப் ஆகுது. இங்க என்ன பண்ணியிருக்கேன் நானு? ஐ. ஸோ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. அப்போ 10 வரைக்கும் எனக்கு என்ன ஆகணும்? ஐயோட வேல்யூ லூப் ஆகணுன்றது தான் எனக்கு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் எனக்கு சம்மோட வேல்யூ 1. சம் பிளஸ் 1 எனக்கு எவ்வளோ? ஸோ 1 பிளஸ் 1 எனக்கு எவ்வளோ வந்துச்சு? 2ன்னு வந்துருச்சு. அப்போ சம்மோட வேல்யூ எனக்கு என்னவா மாறிடுச்சு? 2வா மாறிடுச்சு. சம் ஈக்குவல் டு ஸோ எனக்கு என்னவா மாறிடுச்சுன்னா 2வா மாறிடுச்சு. அதே மாதிரி எனக்கு நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து எனக்கு என்னன்னா சம்மோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுற மாதிரி எனக்கு என்னோட வேல்யூ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ எனக்கு இங்கே எனக்கு என்னவா மாறிடுச்சுன்னா 2வா மாறிடுச்சு. இந்த இடத்துல சம்மோட வேல்யூ எனக்கு என்னவா மாறிடுச்சுன்னா 3ஆ மாறி இருக்கு. ஸோ ஒரு வாட்டி எனக்கு என்னவா மாறும்? வேல்யூ மாறிட்டே இருக்கும். அப்ப சம்மோட வேல்யூ எனக்கு 3ஆ மாறுறப்போ ஐயோட வேல்யூ எனக்கு என்னவா மாறும்? 3ஆ மாறும். அதானே மாறும். ஸோ அதே மாதிரி ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் 1 2 3 4 அப்படிதான் இன்க்ரிமெண்ட் ஆகும். சம்மோட வேல்யூ ஹேட் ஆகி எனக்கு என்ன ஆகும்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 3 பிளஸ் 3 எவ்வளோ? சம் ஈக்குவல் டு 3 பிளஸ் 3 வந்து எனக்கு 6ஆ மாறும். ஈக்குவல் டு 6ஆ மாறும். இப்போ நான் 6ன்னு கொடுத்த பிறகு அடுத்தது எனக்கு என்ன மாறும்? ஸோ 6 அப்படின்னு பார்க்கும்போது 6 பிளஸ் 4. ஏன்னா ஐயோட வேல்யூ ஒரு வேல்யூவா இன்க்ரிமெண்ட் ஆகும். சம்மோட வேல்யூ ஹேட் ஆகி இன்க்ரிமெண்ட் ஆகும். 6 பிளஸ் 4 எனக்கு என்னவா மாறும்னா சம்மோட வேல்யூ 10ஆ மாறும். ஓகே, இப்போ எனக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைக் இங்க கொடுத்துருக்க இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு 10ஆ மாறும். 10 பிளஸ் 5 எவ்வளோ? இட் கன்வெர்ட் இன்டு 15. ஸோ சம்மோட வேல்யூ எனக்கு அகைன் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆ மாறும். இப்போ நான் கொடுத்துட்றேன். 15 கொடுத்துட்டு பிளஸ் அகைன் பிளஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன பண்றேன்? 6. ஐயோட வேல்யூ ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ சம் ஈக்குவல் டு சம்மோட வேல்யூ என்னவா மாறும்னு நினைக்கிறேன்? ஸோ 21. ஸோ இங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 21 பிளஸ் ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது 7. அப்ப சம்மோட வேல்யூ என்னவா மாறும்? சம் ஈக்குவல் டு சம்மோட வேல்யூ ஸோ பிளஸ் 7. அப்போ 28. ஸோ 28 அப்படின்னு நான் கொடுத்துட்ட பிறகு பிளஸ் 7க்கு அப்புறம் 8 ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகி சம்மோட வேல்யூ எனக்கு என்னவா மாறும்? 36ஆ மாறும். ஸோ இந்த மாதிரி 10 வரைக்குமே ஸோ ரிப்பீட்டடா நான் சொல்றேன் பாருங்க. ஸோ 10 வரைக்கும் நான் இங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் வந்து 28 கொடுத்துட்டேன்னா ஸோ 28 பிளஸ் 8 எனக்கு 36 வேல்யூ மாறுது. 36 பிளஸ் 8ஓட ஒரு வேல்யூ என்ன ஆகுது? ஆட் ஆகும். 8ஓட 1 ஆட் ஆகுனா 9. ஸோ ஐயோட வேல்யூ 9. என்டர். ஸோ அடுத்து நான் என்ன பண்றேன்? ஸோ 36 பிளஸ் 9 ஸோ எனக்கு என்னவா மாறும்னா 45. அப்போ சம் ஈக்குவல் டு எனக்கு என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 பிளஸ் 9 45ஆ மாறிடும். ஸோ 45ஆ மாறிட்டு பிளஸ் ஐயோட வேல்யூ என்னவா மாறும்? 10 ஆக மாறும். அப்ப 10 ஆக மாறும் பொழுது எனக்கு சம்மோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ சம்மோட வேல்யூ தான் எனக்கு ரிசல்ட்டா எனக்கு வேணும். 1 to 10 வரைக்கும் எனக்கு என்ன ஆகணும்? பெர்ஃபார்மன்ஸ் ஆகணும். அப்போ சம்மோட வேல்யூ எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும்போது இட் பிரிண்டட் லைக் 55. ஸோ என்னோட சம்மோட வேல்யூ 55. ஃபைனலி இட் கெட் தி வேல்யூ 55. 10 வரைக்கும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கு மேல போகாது. ஸோ 55 வரைக்கும் எனக்கு என்ன ஆகும்னா பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஹேடிங் அ வேல்யூ. இஃப் கண்டிஷன் இங்கே தப்பாயிடுச்சு, லெஸர் தென் ஆர் கிரேட்டர் தென் எனிதிங் ஏதாவது ஒன்று இருக்கு. வேல்யூ வந்து எனக்கு வந்து நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன்? நான் வந்து இங்க லெஸர் தென் ஆர் ஈக்குவல். இதுவே நான் கிரேட்டர் தென் கொடுத்தா அதுக்கு வர்த்தே இல்லை. வேல்யூ அப்படியே டோட்டலா என்ன இவ்வளோலாம் போகாது. டைரக்டா சம் ஈக்குவல் டு 0 அவ்வளோதான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா டூ வைல் சொல்றாங்க. அப்போ ஃபார் பார்க்கலாம். ஸோ இது எனக்கு ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா ஸோ அகைன் இது கேட்டு பாருங்க, கண்டிப்பா புரியும். ஸோ இதுக்கு அதில் ஆல்டர்னேட்டிவ் கோட் தரேன், அதையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, புரியும். ஃபார் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் சின்டெக்ஸ் நோட் பண்ணிக்கணும். இது எல்லாமே நம்ம லைனா பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே லைன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், அடுத்தது கண்டிஷன், அடுத்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். இதெல்லாம் நம்ம தனித்தனியா 1 by 1 பார்த்தோம். இது எல்லாமே முன்னாடி நடந்துட்டு இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னா ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். டு எவால்வேட் தி ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் இனிஷியல் வேல்யூ டு ஃபைனல் வேல்யூ வித் கிவன் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். எல்லாத்துக்குமே காமன் ஸ்டேட்மெண்ட் தான், வேற வித்தியாசமே கிடையாது. எல்லாமே காமன் தான். ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன்,
ஸோ m ஈக்குவல் டு 1, m லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 20. கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. அடுத்து எனக்கு என்ன ஆகும்? இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இது என்ன போஸ்டா ப்ரீயா? போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் இருக்கும். அப்போ போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா வேல்யூ எல்லாமே ப்ராசஸ் ஆகி இப்போ ஒரு வாட்டியும் பிரிண்ட்னு கொடுக்குறப்போ தான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டே என்ன ஆகும்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். அப்படி பார்க்குறப்போ ஸோ எம்மோட வேல்யூ ஒரு வாட்டியுமே என்ன ஆகும்? ஸோ லாங்கர் ப்ராசஸ் எல்லாமே ஷார்ட்டரா கண்டிஷன் இனிஷியலைசேஷன் ஆகும், கண்டிஷன் ஆகும், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஃபார்ன்னு சொல்றாங்க, ஃபார் லூப்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இங்க எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் அரே ஐயோட வேல்யூ 0. இங்க பாத்தீங்கன்னா ஜீரோவையுமே ஒரு நம்பரா கன்சிடர் பண்ணிக்கோ. ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஜீரோவையும் கன்சிடர் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா லெஸ்ஸர் தென் 5, ஐ லெஸ்ஸர் தென் 5 கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5. நீங்க கேட்கலாம் ஈக்குவல் டு போட்டா தானங்க 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஆனா நான் தான் ஈக்குவல் டுவே போடலையே அப்படின்னும் போது வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது 0. அப்ப இந்த இடத்துல அது வந்து எனக்கு என்னவாமானா 0 1 2 3 4 அவ்வளவுதான். 5 ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது. ஸோ இனிஷியல் பண்ணிட்ட வேல்யூவை இங்க என்ன பண்ற வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். என்ன வேல்யூ 0. அதை கண்டிஷனை செக் பண்றேன். ஆமா கண்டிஷன் கரெக்டா இருக்கும் போது 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகி என்ன ஆகும்னா ஒரு ரிசல்ட் வரணும். ஸோ இங்க நம்பர்ஸ் கூட நான் கொடுக்கேன், நான் இங்க ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்க எவ்வளவு லெட்டர்ஸ் வேணா போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா லூப்பிங் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இது இந்த இடத்துல மட்டும் இல்ல, நிறைய பார்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆகும். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபார் லூப். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு லூப்பிங் அண்ட் இட்ரேஷன் இந்த 3 பார்ட்டும் while, do while and for இது 3மே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3மே புரிஞ்சுது அப்படின்னா இதுல இருக்க எல்லா கோடிங்குமே என்ன பண்ணுங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாருங்க. எனக்கு நான் இங்க கொடுத்தது எல்லாமே பிகினர் லெவல் ஆஃப் கோடிங். இந்த பிகினர் லெவல்ல ட்ரை பண்ணுங்க. நான் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ற மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ் அட்டாச் பண்றேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா நானே உங்க டிஎம்க்கு அனுப்பி விட்டுறேன். ஸோ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தட். ஸோ இன்டர்வியூஸ் போகும்போதெல்லாம் சும்மா கிடையாது, இந்த மாதிரிலாம் சும்மா கேட்க மாட்டாங்க. தே ஆஸ்க் வெரி எஃபெக்ட்ஃபுல் கொஸ்டின்ஸ் லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர் பேசிஸ்ல கேட்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்க்க போறது என்ன பார்க்க போறோம்னா ஸோ ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட். அதோட அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச்டா பார்த்துலாம், அப்பதான் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது பிரேக், ஸோ கண்டினியூ, ஸோ பிரேக் கண்டினியூ அண்ட் ரிட்டர்ன் இது 3மே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜம்பிங் சொல்லுவாங்க. இது எனக்கு என்ன ஆகும்னா ப்ராசஸா அப்படியே ஜம்ப் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணிட்டே இருக்கும்னா மூவ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பிரேக்னா என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்னா பிரேக் என்ற ஸ்டேட்மெண்ட்டை ஸோ ஸ்விட்ச் கேஸ்ல பார்த்தோம். ஸ்விட்ச் கேஸ்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் முதல்ல ஜம்ப் அவுட் ஆஃப் அ லூப். ஒரு லூப் நடக்குது அப்படின்னா இந்த லூப்ல இருந்து ஜம்ப் அவுட் ஆகிறதுக்காகவும். ஸோ மோர் ஓவர் என்ன ப்ரீவியஸா நம்ம பார்த்து ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்துருப்போம். இது பெர்ஃபார்மன்ஸே எனக்கு ஜம்ப் அவுட் ஆகிடும், ப்ராசஸே அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ இதோட ப்ரோக்ராம் பார்க்கலாம், எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு கோட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், வேல்யூ வைல் லூப்ல கொடுத்துருக்கேன். இனிஷியலைசேஷன் கண்டிஷன் செக் பண்றேன். ஸோ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உள்ள வரும். ஸோ நல்லா பாத்தீங்கன்னா ஒரு லூப்பிங்குள்ள வைல் லூப்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா எஸ் இட் வில் பி பாசிபிள். கண்டிஷன் எனக்கு அடுத்தடுத்து கட்டம் போடணும், ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸா பிரிண்ட் ஆகணும், ப்ராப்பரா பிரிண்ட் ஆகணும்னா நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், கண்டிஷன் கொடுத்துருக்கேன், ட்ரூ ஆயிடுச்சு, உள்ள வருது, ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது, ஐ ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் ஆகுது, எஸ் இட்ரேட் ஆகுது, லூப்புக்குள்ள இஃப்குள்ள வருது. இஃப் ஐ ஈக்குவல் டு 5 இருந்தா பிரேக், அகைன் இட் ரிப்பீட்டட், ஐயோட வேல்யூ என்னவா மாறுது, 1ல இருந்து 2க்கு ப்ரொமோட் ஆகுது. அவுட்புட் பாத்தீங்கன்னா 1 ஃபர்ஸ்ட் 1 அடுத்தது என்ன ஆகுது, அதிகமாகுது, இன்க்ரிமெண்ட் ஆகுது, 2வா மாறுது, 2வா மாறிட்டு அகைன் வருது, ஐ ஈக்குவல் டு 5 இல்ல 5 இல்ல 2 தாங்க. அடுத்தது லூப்பிங் 2ஓட வேல்யூ 3ஆ மாறுது, இங்க வந்து பாக்குது 3ஆ இல்ல 5ஆ இருக்கு. ஸோ அடுத்தது எனக்கு என்ன, அடுத்தது மாறுது 4ஆ மாறுது, இன்க்ரிமெண்ட் ஆகுது, ப்ராசஸ் ஆகுது. ஸோ 4ஆ மாறுது, இங்க வருது, லூப்பிங் ஆகுது. அடுத்தது 5ஆ மாறுது, 4 வந்து என்ன ஆகுது, ஐயோட வேல்யூ 4ஆ மாறி உள்ள வருது, ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுது, இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐ ஈக்குவல் டு 5 பிரேக், 5 பிரிண்ட் பண்ணாத 4 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணும், பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாப் ஆயிடும். லூப்ல இருந்து அப்படியே எக்ஸிட் ஆயிட்டு என்ன ஆகுது, பெர்ஃபார்மன்ஸே ஸ்டாப் ஆயிடுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பிரேக். பிரேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படிதான் இருக்கணும். எப்படி வந்து ஸ்பீட் பிரேக்கர் வந்தோடனே பிரேக் போட்ட உடனே பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாப் ஆகுதோ அதே மாதிரி ப்ரோக்ராம்ல கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா பிரேக் அப்படின்னா பிரேக் ஆகணும். அங்க கேஸ் அதுதான் பார்த்தோம். ஸோ கேஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சு, பெர்ஃபார்மன்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பிரேக் ஆயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பிரேக். ஸோ இந்த ப்ரோக்ராமையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது
கண்டினியூ. ஸோ பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பிரேக் வந்து ப்ராசஸை அப்படியே ஸ்டாப் பண்றோம். ஆனா இது ஸோ என்ன பண்ணா ஒன்லி வித்தின் லூப் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வெறும் லூப்ல தான். பிரேக் வந்து கேஸ் லைக் ஸ்விட்ச் கேஸ் அண்ட் இஃப்லலாம் யூஸ் ஆகும். இது வந்து ஒன்லி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் ஆகிற ஒரு விஷயம். இந்த விஷயம் எனக்கு என்ன பண்ணும்னா என்கவுண்டட் பண்ணும். அது வந்து எக்ஸிட் ஆயிடும். அப்படி டோட்டலா எக்ஸிட் ஆயிடும். இது வந்து எனக்கு என்னன்னா என்கவுண்டட் பண்ணிடும். என்னன்னா அந்த ஒரு அந்த ஒரு ப்ராசஸே என்ன பண்ணும் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போயிடும். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா கண்டினியூ சொல்றாங்க. அப்ப கண்டினியூ அப்படின்னு பாக்குறப்ப ப்ரோக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் இன்ட் i ஈக்குவல் டு 1. கண்டிஷன் செக் பண்றது ட்ரூ ஆகுது, இட்ரேஷன் ஆகுது, உள்ள வருது. இஃப் பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ல பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது இட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் ஆன் ரிமைண்டர். கோஷன் கிடையாது, ரிமைண்டர். டிவைடட்னு பார்க்கும்போது அது கோஷன். இதே பர்சன்டேஜ் பார்க்கும்போது அது வந்து எனக்கு என்னன்னா ரிமைண்டர். ரிமைண்டர் எதுக்கெல்லாம் 0 வருதோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு என்ன ஆகணும் மற்ற வேல்யூலாம் பிரிண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1 இருக்கு. ஸோ 1 வந்து என்ன ஆகுதுன்னா பிரிண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ 1 பிரிண்ட் ஆகுது. செக் பண்ணி பார்க்குது. 1 வந்து 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் ரிமைண்டர் என்ன வருது ஏதோ வரல பிரிண்ட் ஆகுது. அடுத்தது 2 மாடுலோ 2 ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ரிமைண்டர் என்னன்னு வருது 0ன்னு வருது, ஸ்கிப். 3 பார்க்குது ரிமைண்டர் 1ன்னு வருது, ஸ்கிப் பண்ணாம பிரிண்ட் பண்ணுது. அடுத்தது 4 பார்க்குது ரிமைண்டர் 0 வருது, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது வருது. 5 ரிமைண்டர் 1 வருது, பிரிண்ட் பண்ணுது. 6 0 ஸ்கிப் பண்ணுது, என்ன பண்ணுது 7 பிரிண்ட் பண்ணுது. 9 சாரி 8 1 0 ஸ்கிப் பண்ணிட்டு என்ன பண்ணுது 9 பிரிண்ட் பண்ணுது. 9 செக் பண்ணி பார்க்கும்போது ரிமைண்டர் 1. ஸோ இந்த மாதிரி ஸோ அது கூட வேல்யூ எதெல்லாம் ஈக்குவல் ஆகுதோ எப்படி வந்து எனக்கு லைக் பிரேக் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரேக் பண்ணிட்டு ஸ்டாப் ஆயிடுதோ இது வந்து அப்படி அதை டெலீட் பண்ணிட்டு மற்ற ப்ராசஸோட செக் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். இப்படிதான் ஆடா ஈவனான்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம பண்ணது எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இட் என்கவுண்டட் தட் வேல்யூ. அப்போ ரிட்டர்ன் அப்படின்னு பாக்குறப்போ இது எனக்கு என்னன்னா லாஸ்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு விஷயம் லைக் பிரேக் கண்டினியூ பார்க்கும்போது ரிட்டர்ன்றது லாஸ்ட். இது மோரோவர் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க ரிட்டர்ன் அப்படின்றதுன்னா மெத்தட்ல யூஸ் ஆகும். ஓகேவா? யூஸ்ட் டு எக்ஸ்பிளிசிட் ரிட்டர்ன் ஃப்ரம் மெத்தட். ஒரு மெத்தட்ல இருந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இமிடியட்லா எனக்கு என்ன பண்ணும் வேல்யூவை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மெத்தட்ல நான் என்ன சொல்றேன்னா ஸோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஷோ தான் என்னோட மெத்தட் நேம். இதுல ஷோல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரி லைக் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கேன் நார்மலாவே கொடுத்துருக்கேன். பிளஸ் பண்ணேன் ஹேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சியோட வேல்யூ வந்து எனக்கு 10, டியோட வேல்யூ 20. இங்கேருந்து என்ன பண்றேன் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். கன்ஸ்ட்ரக்டா யூஸ் பண்ணி பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டால என்ன பண்றேன் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். சி ஈக்குவல் டு 10 டி ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ரிட்டர்ன் என்ன பண்ணியிருக்கேன் சியும் டியும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஷோ அப்படின்னு சொல்லி கொடுத்தது ஆப்ஜெக்டை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு ஷோ அப்படின்னு நான் கொடுக்குறப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த ரிட்டர்ன் வேல்யூ எனக்கு இங்க என்ன பண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா ரிட்டர்ன் இம்மிடியட்டா அந்த வேல்யூ எனக்கு என்ன பண்ணா ரிட்டர்ன் பண்ணி ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 13 பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து எனக்கு எக்ஸ்பிளிசிட்கான ப்ராசஸ். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இருக்க எல்லா ப்ரோக்ராமையும் ஒரு வாட்டி ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகேவா? எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் இட் அண்ட் சின்டெக்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு ரியல் டைம் ப்ரோக்ராம் கொடுக்குறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதை ஒர்க் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரி கொஸ்டின் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ டெஃபினெட்லி டூ இட். ஸோ கீப் ப்ராக்டிசிங், கீப் சப்போர்ட் அவர் சேனல். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.